வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை, அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதென்று மத்திய அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை, அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வடக்கு மாசிடோனியாவில் ஸ்கோப்ஜே நகரில் உள்ள அருங்காட்சியகத்தில் மகாத்மா காந்தி சிலையை அவர் திறந்து வைத்தார். மோதல், சகிப்புத்தன்மையின்மை, பிரிவினை ஆகியவை உலகில் நிகழும் சூழலில் காந்தியின் உரையாடல், கருணை, அமைதியான வாழ்வு ஆகிய கொள்கைகளை கடைபிடிப்பது முக்கிய தேவையாக உள்ளது என்று திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். இதற்கிடையே தமது வடக்கு மாசிடோனியா பயணத்தை நிறைவு செய்துள்ள குடியரசுத் தலைவர் இன்று முதல் 2 நாட்கள் ருமேனியாவில் பயணம் மேற்கொள்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாணவர்கள் எழுப்பி வரும் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாது என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் தொடர்பாக அரசியல் ஆதாயம் அடைவது சரியல்ல என்று தெரிவித்தார். இது தொடர்பாக விசாரணை செய்து விவாதிக்கப்பட வேண்டிய தேவை உள்ளதாக அவர் கூறினார். மேலும் இவ்விவகாரத்தில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நீட் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும், இந்த விவாதத்தின் கால அளவு குறித்து எதிர்க்கட்சிகள் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகள் ஆட்சி செய்த மாநிலங்களிலும் பல்வேறு தேர்வுகளில் வினாத்தாள்கள் முன்கூட்டியே கசிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வினாத்தாள்கள் கசிவு தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி எழுப்பியுள்ள கேள்வி தொடர்பாக மத்திய அரசு விசாரணை மேற்கொண்டு அதுகுறித்த உண்மை மக்களிடம் விளக்கப்படும் என்று திரு ஜே.பி. நட்டா தெரிவித்தார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மேம்படுத்தப்பட்ட ரயில் பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு பராமரிப்பு, நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக தெரிவித்தார். 2014-15 ஆண்டில் 135 ரயில் விபத்துகள் நிகழ்ந்த நிலையில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை 2 விபத்துகள் மட்டுமே நடைபெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் 7,611 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 26 ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் 98.3% அளவிற்கு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழகத்தில் கடல் உணவு ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் அதிகரித்துள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், கடந்த நிதியாண்டில் தமிழகத்தில் இருந்து 7,660 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,52,000 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த IAS அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. 2 ஆண்டு காலம் வரை திரு அனுராக் ஜெயின் இப்பொறுப்பை வகிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1927ஆம் ஆண்டு இதே நாளில் பம்பாய் வானொலி நிலையத்திலிருந்து நாட்டில் முதன்முறையாக ஒலிபரப்பு தொடங்கியதை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. பின்னர் 1936ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் தேதி இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று மாற்றம் செய்யப்பட்டது. நாட்டின் வளர்ச்சி, கல்வி, விழிப்புணர்வு, கலாச்சார பாதுகாப்பு ஆகியவற்றில் ஒலிபரப்பின் முக்கிய பங்களிப்பை இந்நாள் எடுத்துக்காட்டுகிறது. தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷவாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ஊரகப் பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள், கடலோர மற்றும் எல்லைப் பகுதிகளில் ஒலிபரப்பு சார்ந்த பிரச்சினைகளை களைவதற்கு டிரான்ஸ்மீட்டர்களை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். FM சேவைகளை விரிவாக்கம் செய்தல், நவீன டிஜிட்டல் சாதனங்களை பொருத்துதல் போன்ற பணிகளும் நடைபெற்று வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். தமிழகத்தில் மணலூர் மற்றும் பிள்ளைப்பாக்கத்தில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையங்களை அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மணலூரில் 587 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும் பிள்ளைப்பாக்கத்தில் 425 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும் இந்த மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையங்கள் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாது என்று அரசு உறுதியளித்தால் தமது உண்ணாவிரதத்தை கைவிட தயாராக இருப்பதாக சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். மருத்துவமனையில் வந்து தம்மை சந்தித்ததற்காக 2 அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு வாங்சுக் குறிப்பிட்டுள்ளார். கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் முதற்கட்டமாக 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. நைரோபியில் உள்ள இந்திய தூதர் டாக்டர் ஆதர்ஷ் ஸ்வைகா இதனை அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். 2ஆம் கட்டமாக மருத்துவ உபகரணங்கள் இன்னும் சில நாட்களில் விநியோகிக்கப்படும் என்று இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் இந்தியா சார்பில் இதுவரை 45 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 2400க்கும் மேற்பட்டவர்களுக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் 737 நோயாளிகள் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காங்கோ சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் இன்று மிக கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், கோவா, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 4:30க்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாளும் 3வது மற்றும் இறுதிப் போட்டி வரும் 26ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 22-20, 15-21, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுஷி தனாகாவை வென்றார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, ஸ்வீடனின் ஆண்ட்ரே கரான்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிச் சுற்றில் இந்த இணை 6-4, 7-6 என்ற கணக்கில் ஜெர்மனியின் கான்ஸ்டன்டைன், நெதர்லாந்தின் ராபின் ஹாசே இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை, அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.